வேத கருத்துக்களை முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாத இந்திய தத்துவ கொள்கை முறைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க தகுந்தவை சார்வாக மெய்ப்பொருளியல், ஜைன மத மற்றும் பௌத்த மத கொள்கைகளாகும். வேதங்களில் குறிப்பிட்ட நடைமுறைகளுக்கு எதிராக தோன்றிய கருத்துக்களே இவற்றிற்கு அடிப்படையாய் அமைந்தன. தொடக்க காலத்தில் உலகின் உண்மையை ஏற்ற பொழுது உத்கல நைராத்மியர் அதன் பொருண்மையை மறுத்தனர். ஆனால் உலகு தனித்த வெவ்வேறு மூலக்கூறுகளால் ஆனது என்று கூறி அதை விளக்கினர். தேராவாதமும் சர்வாஸ்திவாதமும் வைபாடிகர் பன்மைத்தன்மையை பிடிவாதமாக விளக்க முற்பட்டவற்றுள் தலைமையானவை. பழைய சௌத்ராந்திகம் இந்த உண்மையை திறனாய்ந்து நிறுவ முற்பட்டது. மேலை நாட்டு மெய்ப்பொருளியல் அறிஞரான காண்ட் என்பாரது முறையில் சௌத்ராந்திகர் அறிவு ஆராய்ச்சிகளை தனித்த வழியில் வளர்த்தனர். தன் திறன் ஆய்வு முறைகளாலும் அகநிலை நோக்குகளாலும் சௌத்ராந்திகம் மாத்தியமிகத்தையும் யோகாச்சரத்தையும் தோற்றுவித்தது. நாகார்ஜுனர் என்பவரால் கிபி 2ஆம் நூற்றாண்டில் வரையறையுற்ற மாத்தியமிக மெய்ப்பொருளியல் பௌத்த சிந்தனையின் வளர்ச்சியிலேயே 2வது நிலையாகவும் முக்கியமானதாகவும் அமைந்தது. உலகிலேயே மூலக்கூறுகளின் தனித்த நிலை உண்மையை மாத்தியமிகம் மறுப்பதால் இது தர்ம நைராத்மிக கருத்தையும் மறுப்பதாய் இருக்கிறது. பொருள் என்பது சிந்தனையின் அமைப்பே ஆனால் பொருள் என்பதே இல்லையானால் பொருளின் குணங்களும் தோற்ற நிலைகளும் இல்பொருள்கள் ஆதல் வேண்டும். சாங்கியமும் வேதாந்தமும் உள்பொருளை நிலை பேற்றுடையதாகவும் பொதுமை உடையதாகவும் கருதுகின்றன. பௌத்தம் இவ்வாறு கருதவில்லை. பௌத்தத்தின்படி உள்பொருள் நிலை பேறு அற்றது. ஏனெனில் கணப்பொழுதே நிலவும் தன்மையுடையதாகிய பல தனிப்பொருள்களாகவும் உள்பொருள் விளங்க இயலாது. முற்பட்ட பௌத்தம் உள்பொருள் கணந்தோறும் தோன்றி மறையும் தனிப்பொருள்களால் ஆனது என்ற கருத்தை கொண்டிருக்கிறது. புத்தர் கணந்தோறும் தோன்றி மறைவதை போதித்தது பொருள்கள் யாவும் சார்புடையன, தொடர்புற்ற விளங்குவன என்ற உண்மையினை முடிவாக போதித்ததற்கு முன்னிலை விளக்கமாக அமைந்தது. பொருட்கள் எப்பொழுதும் தோன்றி மறைந்தும் சார்புடையதுமாக தொடர்புடையதாகவே தோன்றுகிறது. பௌத்த தத்துவத்தின் 4 பள்ளிகள். இந்த 4 பள்ளிகள் வைபாசிகம், சௌத்ராந்திகம், யோகாச்சரம், சித்த மாத்தா என்று அழைக்கப்படுகிறது. மாத்தியமிகம். இந்த 4 தத்துவ பள்ளிகளாகும். இவை அனைத்தும் புத்த சாக்கிய மொழியின் போதனைகள், சூத்திரங்கள் மற்றும் அபிதர்மம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. வைபாசிகம் மற்றும் சௌத்ராந்திகம் ஆகியவை ஹீனயானம் அல்லது சிறிய வாகனத்தின் தத்துவ பார்வைகளை பிரதிநிதித்துவம் செய்கின்றனவாகும். யோகாச்சரம், சித்தமார்த்தா என்பது பௌத்தத்தின் தத்துவார்த்த அடிப்படைகள். மாத்தியமிகம் வஜ்ராயன பௌத்தத்தின் அடித்தளம். வைபாசியம். சௌத்ராந்திகள் மன மற்றும் மனமற்றவை இரண்டின் யதார்த்தத்தை பற்றி ஒப்புக்கொள்ளும். அதே வேளையில் வைபாசிகம் பல நவீன நவ யதார்த்தவாதிகளை போலவே வெளிப்புற பொருட்கள் நம்மால் உயரப்படுகின்றன என்பதை நாம் ஒப்புக்கொள்ளாத வரை அவற்றின் இருப்பை வேறு எதிலும் அறிய முடியாது என்று சுட்டி காட்டுகின்றனர். புகையின் உணர்விலிருந்து நெருப்பின் அனுமானம் சாத்தியமாகும். ஏனென்றால் கடந்த காலத்தில் நான் புகை மற்றும் நெருப்பு இரண்டையும் ஒன்றாக உணர்ந்தோம். இதுவரை நெருப்பை உணராத ஒருவர் புகையின் உணர்விலிருந்து அதன் இருப்பை ஊகிக்க முடியாது. தெரியாத ஒரு பொருளை எப்படி உணர முடியும்? தெரிஞ்ச ஒரு பொருள் மூலமா தான் அதை உணர முடியும். தெரியாதவற்றை கொண்டு தெரியாத ஒன்றை வைத்து ஒரு பொருளை கண்டறிய முடியாது. ஒரு வெளிப்புற பொருளை பற்றி அறிமுகம் இல்லாத ஒருவருக்கு மன வடிவம் ஒரு புறமான பொருளின் நகலாகவோ அல்லது இருப்பதற்கான அடையாளமாகவோ தோன்றாது. ஆனால் மனதிற்கு வெளியே உள்ள எதற்கும் அதன் இருப்புக்கு கடன்பட்டிருக்காத அசல் பொருளாக தோன்றும். எனவே நம் அகநிலை லட்சியவாதத்தை விஞ்ஞானவாதம்
ஏற்க வேண்டும், அல்லது அது திருப்தியற்றதாக காணப்பட்டால் வெளிப்புற பொருள் நேரடியாக தெரியும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு பொருள் நம்ம நேரடியா பார்க்கும்போது அது பார்க்க வேண்டிய நம்ம ஐம்புலன்களால் அறியக்கூடிய அந்த பொருளை ஒப்புக்கொள்ளலாம். வைபாசியம் இவ்வாறு நேரடி யதார்த்தவாதத்தின் ஒரு கோட்பாட்டை பாஸ்யா பிரத்யக்ஷவாதா என்று நடத்துகிறார்கள். அபிதம்மம் கட்டுரைகள் யதார்த்தவாதிகளின் தத்துவத்தின் பொதுவான அடித்தளத்தை உருவாக்கியது. வைபாசிகர்கள் ஒரு அபிதம்ம கட்டுரையில் அபிதம்ம ஞான பிரஸ்தானனா ஒரு குறிப்பிட்ட வர்ணனையான விபாஷா அல்லது அபிதம் அல்லது மகா விபாஷா பிரத்யேகமாக பின்பற்றினர். எனவே அவர்களின் பெயர் வைபாஷிகர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சௌத்ராந்திகம் இரண்டாவது பள்ளியான பௌத்த பள்ளிகளில் இரண்டாவதானது சௌத்ராந்திகம். சௌத்ராந்திகம் ஹீனயான பௌத்த மதத்திலிருந்து பிரிந்த இரண்டு முதன்மை பிரிவுகளில் ஒன்று. மற்றொன்று வைபாடிகம் ஆகும். இப்பிரிவை உருவாக்கியவர் குமாரலப்தர் ஆவார். குமாரலப்தர் நாகார்ஜுனர் காலத்தவர். பீடக சூத்திரத்தை பின்பற்றியதால் சௌத்ராந்திகர்கள் என பெயர் பெற்றனர். இவர்கள் புலால் உண்ண தலைப்பட்டவர்கள். சௌத்ராந்திக பள்ளியின் தத்துவம். இவர்கள் காட்சி பொருள் உண்மைவாதிகள். பொருட்கள் யாவும் கனத்தன்மையின எனினும் தொடர்ந்து விரைந்து சுழன்று கொண்டிருப்பதால் கனத்தன்மை, அதாவது நொடி பொழுது எண்ணம் எழுவதில்லை. எல்லா பொருள்களும் கனப்பொழுதுடைய தர்மங்களாக பார்க்கப்பட்டுள்ளன. கனத்தன்மை மட்டுமே உண்மை க்ஷணம் என்பதே சௌத்ராந்திகங்களின் முடிவான சித்தாந்தமாகும். தற்போது இவற்றை பின்பற்றுகிறவர்கள் எவரும் இல்லை. யோகாச்சாரம். யோகாச்சாரம் மகாயான பௌத்தத்திலிருந்து 9 பிரிவில் சிறப்பாக கருதப்படும் 2 உட்பிரிவுகளில் ஒன்றாகும். மற்றொன்று மாத்தியமிகமாகும். யோகாச்சாரம் பிரிவை நிறுவியவர் அசங்க மற்றும் வசுபந்து என்னும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். யோகாச்சார நெறியில் உள்ளத்தில் உருகி புத்தரின் அருளை பெற்று உய்ய வழி காண்பது யோகாச்சாரத்தின் கொள்கைகள். யோகாச்சார பௌத்தர்கள் கருத்து பொருள் உண்மைவாதிகள். உள்ளத்தின் விரிவே உலகமாக தோன்றுகிறது. சர்வம் புத்திமயம் ஜெகத் என்பது யோகாச்சாரத்தின் கொள்கை. புற உலகை பொய்யென தள்ளும் யோகாச்சாரம் விஞ்ஞானவாதிகள் மனோ விஞ்ஞானமாகிய கந்த விஞ்ஞானத்தையும் அது அடங்கியிருக்கும் வியாபக பொருளாகிய ஆலய விஞ்ஞானத்தையுமே உள்பொருள் என கொண்டவர்கள். இவ்விரண்டும் முறையே ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒப்பிடத்தக்க வகையில் அமைந்துள்ள இத்தத்துவம் உலகம் சூன்யமயம் என்பதை எதிரொலித்த இத்தத்துவத்தை பின்னர் ஆதிசங்கரர் கையாண்டதால் பிற்காலத்தவர் ஆதிசங்கரரை பிரசன்ன பௌத்தர், அதாவது வாழும் புத்தர் என நகையாடினர். பௌத்தத்தின் 6 அணிகலன்கள். புத்தரின் உபதேசங்களை மக்கள் முன்னிலையில் விளக்கி பெருமை சேர்த்த அறுவரில் யோகாச்சாரம் கொள்கையை நிறுவிய வசுபந்துவும் ஒருவர். மற்றவர்கள் நாகார்ஜுனர், ஆரியதேவர், அசங்கதர், திக்நாதர் மற்றும் தர்மகீர்த்தி ஆவர். இந்த அறுவரை பௌத்தத்தில் அணிகலன்களாக குறிப்பர். மாத்தியமிக பள்ளி. மூன்றாவதாக மாத்தியமிக பள்ளி. மாத்தியமிக மகாயான பௌத்தத்திலிருந்து பிரிந்த 9 பிரிவுகள் மத்தியமிக மற்றும் யோகாச்சாரம் சிறப்பாக கருதப்படுகிறது. இவற்றை நாகார்ஜுனர் தோற்றுவித்தார். கொள்கைகள். உலகம் ஒரு மாயை தோற்றம். அது உள்பொருளோ எனில் இல்லை, இல்பொருளோ எனில் இல்லை. உண்மை இன்மை இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒருவித ஓர கொள்கை உடையவர்கள். எனவே இவர்களை மாயாவாதிகள் என அழைப்பர். உலகம் மாயை தோற்றம்தான். அது உள்பொருளும் சொல்ல முடியாது, இல்பொருளும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை நிரூபிக்கிற வகையில நிரூபிக்க முடியாத பட்சத்துல அது உண்மைன்னு அவங்க சொல்ல முடியாது. இது ஒரு மாய கொள்கை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நியாயம். ஆத்திய கொள்கைகளில் வேதாந்தம், மீமாம்சம் தவிர சாங்கியம், யோகம், நியாயம் மற்றும் வைசேடிகம் ஆகிய 4 வகை கருத்துக்கள் இடம்பெறுகின்றன. இவை வேத கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட போதிலும்
வேதங்களை அடிப்படையாக கொண்டவை அல்ல, வேத கருத்துக்களை நமது அறிவை கொண்டு நிலைநாட்ட வேண்டும் என்ற கொள்கை உடையதாகும். வேதத்தை அடிப்படையாக கொண்ட அறிவின் துணையோடு பிரபஞ்சத்தின் இருப்பையும் இயக்கம் பற்றியும் விளக்க மரபு வழி எழுந்த ஆதிக்க ஆத்திக தத்துவங்களில் முதன்மையானது நியாயமாகும். நாம் காணும் ஒவ்வொரு பொருளும் நம் மனதில் மட்டுமின்றி புறத்திலும் உண்மையாகவே உள்ளன என எண்ணுபவர்களின் முதன்மையானவர்கள் நியாயாதிவாதிகள். இவர்கள் நயாயிக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அது வேதத்தை அடிப்படையாக கொண்ட அறிவின் துணையோடு பிரபஞ்சத்தின் இருப்பை இயக்கம் பற்றியும் விளக்க மரபு எழுந்த ஆத்திக தத்துவங்களில் முதன்மையானது நியாயமாகும். நாம் காணும் ஒவ்வொரு பொருளையும் நம் மனதில் மட்டுமின்றி புறத்திலும் உண்மையாக உள்ளது என நம்புறவங்க எண்ணுபவர்கள முதன்மையானவங்க நியாயாதிபதிகள். நியாய தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். பிரபஞ்சத்தை யதார்த்தமான ஒன்றாக விளக்கியதிலும் அறிவு கொண்டும் வேதங்களின் சாட்சியத்தை கொண்டும் கடவுள் இருக்கிறார் என்று உறுதி செய்வதிலும் நியாயவாதிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு உண்மையையும் தர்க்க முறையில் நிலைநாட்ட வேண்டுமெனில் தர்க்க திறன் வேண்டும். தர்க்கத்தின் முடிவு சரியாக இருக்க வேண்டுமென்றால் தர்க்கம் செய்யும் முறையும் சரியாக இருக்க வேண்டும். அதாவது தர்க்கத்தின் முடிவை விட தர்க்கம் செய்யும் முறைக்கு நியாயாதிவாதிகள் முக்கியத்துவம் வழங்கினர். தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பள்ளி இந்த நியாய பள்ளி. தர்க்கம் ஒரு பொருளை நிரூபிக்கிறதுக்கு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு அந்த நியாய பள்ளிகள் என்ன சொல்லுதுன்னா, தர்க்கம் ரொம்ப முக்கியம். தர்க்கத்தின் மூலமா கிடைக்கிற அந்த முடிவுலதான் அந்த பொருளுடைய இருப்பு இருக்கு அறிய முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நியாயம் என்னும் சொல் பொருள். நியாயம் என்னும் சொல் நய என்னும் அடிச்சொல்லில் இருந்து தோன்றியதாகும். நியாய என்பதற்கு தர்க்கம், நியாயமான சிந்தனை, உண்மையை கூறும் அறிவியல், முடிவு என்னும் பொருட்கள் கூறப்படுகின்றன. மெய்மையை அறிய அறிவினை பெறும் வழியில் சரியான முறையில் உண்மையை அறிதல் வேண்டும். இவ்வாறு மெய்மையை தர்க்கத்தின் அடிப்படையில் வரையறை செய்ததால் நியாய தத்துவம் நயாயிக்கம் என்னும் பெயரை பெற்றது. இது தர்க்க அளவை கொண்டு அறிவு, அறியும் பொருள்கள், அறியும் முறைகள் போன்றவற்றை நேரிடை உறுதிப்பாடுகளாகவும் எதிர்வாதங்களாகவும் விளக்குகின்றது. நியாய மார்க்கத்தை தோற்றுவித்தவர் கௌதமர் என்பவர் ஆவார். நியாயம் கூறும் தத்துவ கோட்பாடுகள். நியாயம் பன்மை சார்ந்த மெய்மை அடிப்படையாக கொண்டது. இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் வெவ்வேறான பொருள் தொகுதிகள் அணுக்களாகவோ அல்லது எங்கும் பறந்திருப்பவையாகவோ உள்ளன. இப்பிரபஞ்சத்தில் வெளி ஸ்பேஸ் தவிர அனைத்து பொருட்களும் அணுக்களின் கூட்டு தொகுதிகள் ஆகும். பொருள், காலம், வெளி ஆகிய மூன்றும் தனித்தனி தொகுதிகள் என நியாயம் கூறுகின்றது. பொருள் 5 வகையானது. அதில் 5 உட்கூறுகள் உள்ளன. அவை விண்வெளி, காற்று, நெருப்பு, நீர், பூமி என்பவைகள் ஆகும். விண்வெளியை தவிர ஏனையவைகள் அணுக்களால் உட்கூறுகளிலிருந்தே பொருட்கள் தோன்றுகின்றன. விண்வெளி முடிவற்றது. இது எங்கும் பரவி ஒளியின் தன்மைக்கு அடித்தளமாக விளங்குகிறது. காலமும் இது போன்றே எங்கும் பறந்து நிற்பவையாக உள்ளது. கடவுள் அனைத்தும் அறிந்த ஓர் உயிரியாக கூறப்படுகிறார். நாம் காண்கிற உலகை இதே வடிவில் தோன்றும்படி அணுக்களை ஒன்று கூட்டியவர் கடவுளே. அணுக்கள் தேவையான விதத்தில் ஒன்று சேர வைக்கும் சத்தமும் அறிவுள்ள செயலூக்க காரணியாக கடவுள் விளங்குகிறார். தற்போது நாம் இவ்வுலகில் காணும் உயிர்களின் வேறுபாடுகளுக்கு காரணம் கடவுள் அல்ல, அதனதன் பிறவி வினை பலன்கள் என்று நியாயம் கூறுகிறது. உலகில் காணும் உயிர்களின் வேறுபாடுகளுக்கு காரணம் கடவுள் அல்ல, அதன் முற்பிறவினுடைய வினை பலன்கள். ஒருவன் செய்த வினை, இந்த பிறவியில செய்கிற வினைகளின் பலன்களாக அடுத்த பிறவிகளில் வினை பயன்கள் தொடர்ந்து வருகிறது. அதே உயிர்களின் வேறுபாட்டுக்கு காரணமாக அமைகிறது. உயிரினங்கள் தங்கள் முற்பிறவில் செய்த வினைகளுக்கு ஏற்ப வேறுபாடுகள் காணப்படினும்
நடப்பியல் வாழ்வில் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ளும் வாய்ப்பினை பெறுகின்றனர். இந்த வாய்ப்புகளை உருவாக்குவதில் கடவுள் கலைநுட்பமான படைப்பாளர் என நியாயம் கூறுகிறது. விளைவுகளில் செயல் காரணமாக கடவுள் இருக்கிறார் என்னும் உலகு சார்ந்த வாதமும் உலகில் பொருட்கள் இருக்கின்றன, ஆதலால் அவற்றை நன்கு சிந்தித்து வடிவம் கொடுக்கும் செயலூக்கியாக கடவுள் இருக்கிறார் என்னும் நோக்கம் சார்ந்த வாதமும் நியாயத்தால் முன்வைக்கப்படுகிறது. நியாயவாதிகளின் கூற்றுப்படி ஆன்மா தன் உணர்வு கெட்டு நிற்கும் நிலையே விடுதலையாகும். நியாயம் 5 காரணங்களை, அதாவது வாதத்தை முன்வைக்கிறது ஒரு பொருளினுடைய இருப்பை. இதுல பிரமாணங்கள் அப்படின்றது 4 பிரமாணங்களை இந்த நியாய பள்ளிகள் ஏற்றுக்கொள்ளுகிறது. அது பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், டெஸ்டிமோனி. அது பிரத்யக்ஷா, அனுமானா, உபமானா, சப்தா. இந்த 4 பிரமாணங்கள்ல முதல் பிரமாணம் நேரடியான காட்சி அளவை அப்படின்னு சொல்லப்படுது. அது நேரடியா நமக்கு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நம்ம உணர்ந்து கொள்ள, அதை பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, கேட்கக்கூடிய, நம்ம 5 புலன்கள் மூலமாக அறியக்கூடிய அந்த அறிவு தான் இந்த பெர்செப்ஷன் மூலமா கிடைக்கிற அந்த அறிவு. அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்ஃபரன்ஸ் அப்படின்றது அனுமான அறிவு. இந்த அனுமான அறிவு என்பது நேரடியாக வருவதில்லை, ஏற்கனவே தெரிந்த ஒரு உண்மையிலிருந்து புதிதாக ஒன்றை அறிந்து கொள்வது. அதாவது ஒரு ரீசனிங் கூட சொல்லலாம். அது எப்படின்னா, மழைக்காற்று, குளிர்காற்று அடிக்கும் போது அப்பொழுது நமக்கு மழை வரும் என்று தோன்றுகிறது. அப்ப மழை வருவதற்கு முன்பாக குளிர்காற்றை கொண்டு மழையின் வருகை நாம் உறுதிப்படுத்த முடிகிறது. இது ஒரு வகையான இன்ஃபரன்ஸ் சொல்லலாம். மற்றொன்று, ஆற்றில் வெள்ளம் வருகிறது. ஆற்றில் வெள்ளம் வருவதால் ஏற்கனவே மலை பகுதியில் மழை பெய்திருக்க கூடும் என்று நமக்கு தோன்றக்கூடும். மழை பெய்ததினால் ஆற்றில் வெள்ளம் வருகிறது என்ற ஒரு அனுமானத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து, மலையில் புகை வருகிறது. அப்பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? ஏற்கனவே அங்க நெருப்பு இருக்கிறது, நெருப்பு இருப்பதன் மூலமா அவற்றில் புகை வருகிறது என்று நம்ம ஒரு அனுமானத்திற்கு வருகிறோம். 3 விதமான அனுமானங்களை இது குறிப்பிடுகிறது. 3வது உபமானம். உபமானம் என்பது ஏற்கனவே தெரிந்த ஒரு உண்மையிலிருந்து தெரியாத ஒன்றை புரிந்து கொள்வது. புரியாத ஒரு புதிய ஒரு பொருளிலிருந்து எவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே அறிந்திருக்கிற அந்த அறிவின் மூலமாக கிடைக்கின்ற புதிய அறிவு உபமானம் என்று சொல்லலாம். 4வதாக சப்தான்னு சொல்லுவாங்க. அது ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்த வாக்கியம், அந்த சப்தா அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏற்கனவே இருக்கிறவங்கள அது புத்தகமா எழுதியிருப்பாங்க, அதாவது நூட்களா எழுதியிருப்பாங்க. ஒரு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை இவர்கள் நூலாக தொகுத்திருப்பார்கள், அல்லது சூத்திரங்களாக அல்லது எழுத்து வடிவில் வைத்திருக்கிற அந்த காரியங்களை நாம் சப்தா என்கிறோம். அது அதன் மூலமாக ஒரு பொருளின் இருப்போ அல்லது இறைவனுடைய இருப்பு அல்லது உலகத்தினுடைய இருப்பு இப்படி சொல்லப்படுகிற அந்த இருத்தல் இந்த டெக்ஸ்ட் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதை நம்பிக்கை. இப்ப இவங்களை நியாய ஸ்கூல்ல கேட்டா பெர்செப்ஷன் அப்படின்றத விட இந்த ஆப்த வாக்கியம் அல்லது சப்தா என்கிறது மூலமான வருகின்ற அறிவுதான் முதன்மையான அறிவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வைசேடிகம். இந்திய தத்துவ மரபில் 6 வைதீக தத்துவ பள்ளிகளின் வரிசையில் நியாயத்திற்கு அடுத்தபடியாக வைசேடிகம் குறிப்பிடப்படுகிறது. இத்தத்துவ பள்ளியின் ஆசிரியர் கணாதர் என்பவர் ஆவார். அணுக்கொள்கையை பற்றி மிகுதியாக ஆய்வு செய்தது வைசேடிக தத்துவ பள்ளியே ஆகும்.
ஆரம்ப காலத்தில் நியாயத்தில் கடவுள் கொள்கை பற்றி பேசப்படாத போது நாத்திகர்களும் அணு கொள்கையை ஆதாரமாக வைத்து ஒரு பிரிவை உருவாக்கினார்கள். இதுவே நியாய வைசேடிகம் என்று அழைக்கப்படுகின்றது. வைசேடிகம் என்பதன் பொருள். வைசேடிகம் என்னும் சொல் விசேடம் என்னும் சொல்லிலிருந்து அடியாக தோன்றியது. எப்போதும் நிலைத்திருக்கும் கருப்பொருள்களின் தனித்தன்மையை, வேறுபாடுகள் போன்றவைகளை அறிந்து கொள்ளத்தக்க அதன் அடிப்படையில் வைசேடிகம் என்று அழைக்கப்படுகிறது. அது விசேஷித்த தன்மையை உடையதாகவும், இது பிரபஞ்சத்தில் உள்ள இயற்கை பொருட்களை பகுத்தாய்ந்து இறுதியாக அதில் எஞ்சியிருப்பது பரமாணுக்களே என்று விடை தருகின்றது வைசேடிகம். வைசேடிகத்தின் தொடக்க ஆசிரியர் கணாதர். இவர் கிமு 6ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. வைசேடிகத்தின் அடிப்படை நூல்கள் என கணாதர் இயற்றிய வைசேடிக சூத்திரமும், பிரசாஸ்தபாதர் என்பவர் இயற்றிய பதார்த்த தர்ம சம்கிரகம் என்னும் நூலும் ஆகும். வைசேடிகத்தின் தத்துவ கொள்கை. கணாதரே முதலில் அணுவை பற்றி பேசியவராவார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் உண்மையான இருப்பு அணுவே என்கிறது வைசேடிகம். அணுக்களை பரமாணுக்கள் என்றே வைசேடிகம் குறிப்பிடுகின்றது. பரமாணுக்கள், அந்த அணுக்கள் தான் இந்த இருப்புக்கு, எல்லா உலக உருவாக்கத்திற்கு காரணம். அந்த பரம அணுக்களுடைய கூட்டுத்தன்மை தான் இந்த உருவாக்கத்திற்கு காரணம் என்கிறது. ஐம்பூதங்களில் ஆகாயத்தை தவிர மண், நீர், தீ, காற்று ஆகியவற்றில் மிகச்சிறிய அளவே, அதாவது இம்மிகள் அணுக்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அணுக்கள் ஒன்றோடொன்று இருந்து எப்படி இணைகின்றனவோ அதற்கேற்ப பொருட்களாகி பிரபஞ்சமாகின்றது. அணுவின் தன்மைகளாக மிகச் சிறியது அணு என்றும் மிக பெரியது மகத் என்றும் வைசேடிகம் குறிப்பிடுகிறது. சிறு சிறு அணுக்களின் ஒட்டுமொத்த தொகுதியே பெரிய ஒரு உருவாக்கத்திற்கு காரணமாகின்றது. ஒரு பொருட்களின் உருவாக்கம் பிரபஞ்சமாகிறது. பல அணுக்கள் கூடி பிரபஞ்சமாகிறது. நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் பிரிந்து வரும் தன்மை உடையனமாக உள்ளது. ஒவ்வொரு பொருளும் பல பகுதிகளால் ஆனது. அவ்வாறு பல பொருட்கள் ஒன்று சேர்வது பொருட்களின் உற்பத்தி ஆகும். பொருட்களின் பிரிவு பொருட்களின் அழிவாகும். அணுக்கள் சிறு சிறு அணுக்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டாக சேர்ந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு பொருள் எப்படி தனித்தனியாக இருக்கின்ற அணுக்கள் ஒன்றாக கூடி ஒரு பொருளாக உருவாகின்றதோ அதே போல அந்த அணுக்கள் பிரிந்து 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 மகத் என்ற நிலையிலிருந்து அணுக்கள் என்ற அந்த சிறிய நிலைக்கு வந்து விடுகிறது. பொருள் ஒவ்வொரு அணுக்களும் விலக விலக கழிந்து போக பொருளின் பிரிவு ஏற்பட அது பொருளின் அழிவாக முடிகிறது. வைசேடிகர்கள் பொருட்களை 7 வகைப்படுத்தியுள்ளனர். அவை திரவியம் என்பது பொருள், குணம் என்பது பண்பு, கர்மம் அவர்கள் செய்கின்ற தொழில், சாமானியம் என்பது பொதுவான விஷயம், விசேடம் என்பது சிறப்பு, சமவாயம் கூட்டம், இன்மை இல்லாமை என்பனவாகும். இவற்றில் விசேஷத்தை சிறப்பாக கருதுவர். இவ்வுலகில் பொருட்களிடத்து வேறுபாடு அல்லது பன்மை காணப்படுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் வேறுபாடு இருக்கு. அது பொருளும் பன்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. ஒருமை என்பதில்லை. எனவே உண்மை பொருள்கள் பல என்று கூறும் இக்கொள்கை பல பொருள் உண்மைவாத அல்லது அணுமுறை பன்மை கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. இக்கொள்கை ஐம்பொறிகளால் மனத்தாலும் அறியப்படுகிறது. பொருட்களின் உண்மைகளை ஒப்புக்கொள்கிறது. இப்பொருட்களை பதார்த்தம் என்பர். பதார்த்தம் என்று பதம் பிளஸ் அர்த்தம். பதார்த்தம் சொற்பொருள் என்கிறதற்கு பெயர் சுற்றுவதற்கும் உரிய பொருளாதலின் பதார்த்தம் என்றனர். மேலும் இம்மதம் காண்டல், கருதல், உரை, உவமை, அர்த்தாபத்தி என்ற 5 அளவைகளை ஏற்றுக்கொள்கிறது. பொதுவா இந்திய தத்துவங்கள்ல 6 தர்சனங்கள்ல, இந்திய தர்சனங்கள் 6 பிரமாணங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இவற்றில்
காண்டல், கருதல், உரை, உவமை, அர்த்தாபத்தி என்ற 5 அளவைகளை மட்டுமே வைசேசிக கொள்கையினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திரவியம் சப்ஸ்டன்ஸ். திரவியம் என்பது மூலப்பொருள் என்று கூறப்படுகிறது. முதன்மையான பொருளாக கூறப்படுகிறது. 7 வகையான பொருட்களில் முதன்மையான திரவியம் என்பது உயிர் பொருட்களும் உயிரில் பொருட்களுமாகிய அனைத்து பொருள்களையும் தன்னுள் அடக்கியிருப்பதாகும். அது சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது மூலப்பொருள்னு சொல்லலாம். ஒரு பொருள் உருவாகிறதுக்கான காரணமா இருக்கிற மூலப்பொருள் திரவியம் என்று அழைக்கப்படுகிறது. அவை நிலம், நீர், தீ, வழி, வான், காலம், திசை, உயிர், மனம். அதாவது எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர், டைம், ஸ்பேஸ், ஸ்பிரிட், மைண்ட் என்பனவாகும். இறைவன் முற்றும் உணர்ந்தவன், வல்லமையுடையவன். அவன் விருப்பப்படியே உலகம் தோன்றும், ஒடுங்கும். மேலும் அவனே மறைகளை செய்தவன். உயிர்கள் சிற்றறிவுடையன. வினைக்கேற்ப பிறந்து இறந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பவனவாகும். உயிர் மனத்துடன் சேராத வழி அறிவில்லை என்று கூறுவர். இறைவன் முற்றும் உணர்ந்தவன், வல்லமை உடையவன். விருப்பப்படிதான் உலகம் தோன்றி ஒடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அவன் மறைகளை செய்தவன். மறைகளைன்னா உலக இருப்பை பத்தி, உலக படைப்பை பத்தி, உலக படைப்பை பற்றியும் உயிர்கள் பற்றியும், உயிர்கள் எந்த அறிவு உடையது, உயிர்கள் சிற்றறிவுடையன. அந்த சிற்றறிவு உடையதனால் வினைகள் அவங்க உயிர்கள் செய்யப்படுகின்ற வினைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்கள தொடர்ந்து வருது. பிறந்து இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பனவாகும். எல்லா உயிர்களும் சிற்றறிவுடைய உயிர்கள் பிறந்து இருந்து துன்பங்களை அனுபவிப்பனவாக இருக்கிறது. உயிர் மனதுடன் சேராத வழி அறிவில்லை என்று கூறுகிறது. உயிர் மனதோடு சேர்ந்து அறிவு இல்லாத சேராத வழி, மனதுடன் சேராத வழியெல்லாம் அறிவில்லை என்று கூறுகிறது. குணம். குணமாவது பொருள் பற்றுக்கோடாக நிகழும். இக்குணங்கள் உருவம், சுவை, நாற்றம், ஊறு முதலியனவாக 24 வகைகளை கொண்டதாகும். அவற்றுள் புத்தி, துன்பம், விருப்பு, வெறுப்பு, முயற்சி, அறம், பாவம் என்கிற 8 குணங்களும், பாவனை என்னும் வாதனையும் உயிர்கட்கு அமைந்துள்ள சிறப்பு குணங்கள் ஆகும். குணமாவது பொருள் பற்றுக்கோடாக திகழும். ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு குணம் இருக்கு. ஐஸ் கட்டி இருக்குன்னா ஐஸுக்கு அந்த குளிர்ந்த தன்மை இருக்கு. அதான் அதனுடைய குணம். தீனா அது சுடும். அது அந்த குணத்தை உடையது. அப்படி ஒவ்வொரு குணம் இருக்கு. இக்குணங்கள் உருவம், சுவை. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அந்த பொருளுக்கு உருவம் இருக்கு, அதுக்கு சுவை இருக்கு, அதுக்கு மனம் இருக்கு, நாற்றம் மனம் இருக்கு, ஊறு உணர்வு. இப்படி எல்லாமே 4 வகை. அந்த வகை இதெல்லாம் கொண்டுதான் ஒரு பொருளுடைய குணம் இருக்கு. எல்லா பொருளுக்கும் குணம் கண்டிப்பா இருக்கு. அவற்றில் புத்தி, இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, முயற்சி, அறம், பாவம் என்கிற 8 குணங்கள் இருக்கு. பாவனை என்னும் வாதனையும் உயிர்கட்கு அமைந்துள்ள சிறப்பு குணங்கள் ஆகும். 8 குணங்கள் ஒரு உயிர்களுக்கு 8 குணம் இருக்கு. அதுக்கு புத்தி இருக்கு, இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு, விருப்பு, வெறுப்பு, முயற்சி, அறம் நல்லது செய்து கெட்டது செய்து பாவம் செய்து வினைகள். அந்த பாவம் செய்யறதுனால அது வினைகள் வருது. அந்த வினைகள் பிறவியை தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு எடுத்துக்கிட்டு போகுது. பிறவி தொடரும். பிறவி அடுத்த பிறவி தொடரும் போது அது பாவம், அவங்க செய்யற பாவத்துடைய வினையின் காரணமாக அது தொடருது. பாவனை வாதனை உயிர்களுக்கு அமைந்துள்ள சிறப்பு குணங்கள் ஆகும். அடுத்து புத்தி, விருப்பு, முயற்சி ஆகிய 3ம் இறைவர்க்குரிய சிறப்பு குணங்கள் ஆகும். புத்தி, இறைவன் பேரறிவுடையவன், பேரருளுடையவன். விருப்பு, இறைவனுடைய விருப்பத்தின் படிதான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முயற்சி, இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கான முயற்சியில் அது இறைவனுக்குரிய சிறப்பு குணம் ஆகும். இவை அழியாதவையாகும். உயிர்களிடத்தில் காணப்படும் புத்தி முதலிய 3ம் அழிபவை. இந்த புத்தி, விருப்பு, முயற்சி என்பது இறைவனிடத்தில் காணப்படுகின்ற சிறப்பு குணங்கள்.
இந்த சிறப்பு குணங்கள் வந்து மனிதர்களிடத்தில் காணப்படுகிற இந்த குணங்கள் 3 வந்து அழிபவை. இறைவனிடத்துல காணப்படுகிற 3 குணங்களும் அழியாதவை. கர்மம். கர்மம் என்பது ஆக்ஷன். அதாவது கர்மமாவது உடல் இயக்கமாகும். இது மேற்கூறிய இரண்டிலும் அடங்காததாகும், தனித்ததாகும், பொருளின் தற்காலிக நிலையாகும். கர்மம் வந்து உடல் இயக்கமாகும். அது ஆக்டிவேஷனா இருக்கிறது வந்து அது உடலுடைய இயக்கத்தை வந்து குறிப்பிடுது. இது வந்து மேற்கூறிய இரண்டிலும் அடங்காததாகும், தனித்ததும் ஆகும், பொருளின் தற்காலிக நிலையும் ஆகும். அதனுடைய கர்மம் வந்து இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய நிலைகள் வந்து இருக்கு. மாற்றங்கள் வரும், தற்காலிகமா இருக்கும், தற்காலிக நிலையா தான் இருக்கும். இத்தகைய கர்மம் வந்து 5 வகையா இருக்கும். அவை வந்து மேல் நோக்கி செல்லுதல், கீழ் நோக்கி செல்லுதல், சுருங்குதல், விரிதல், உடைப்பெயர்ச்சி என்பனவாகும். வந்து ஒரு பொருளுடைய இது செயல் வந்து சில பொருட்கள் வந்து கீழ் நோக்கி செல்லுது, சுருங்குது, விரியுது, உடைப்பெயர்ச்சி, இது இப்படி பல கருமங்களை வந்து ஆக்ஷன், அதாவது கருமத்தை வந்து இது இயக்கத்தை வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இயக்கங்களை செய்யக்கூடிய பொருட்களுக்கு உண்டு. சாமானியம், ஜெனராலிட்டி. சாமானியமாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பொதுவான தன்மையாகும். இதனை சாதி என்று கூறுவர். ஒற்றுமையுடைய பொருளாயின் வேற்றுமையுடைய பொருளாயினும் அவற்றில் காணப்படுகின்ற பொதுத்தன்மை சாமானியம். ஒரு பொருளுக்கான பொதுவான தன்மைகள் வந்து அது சாமானியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதனை சாதி என்று கூறுவர். ஒற்றுமை பொருளாயும் சரி, வேற்றுமை பொருளாயினும் சரி, அவற்று காணப்படுகிற பொதுத்தன்மை. இது வந்து இப்ப மக்கள் அப்படின்னும் போது ஒவ்வொரு மக்களுக்குள்ள வேறுபாடுகள் உண்டு. ஆனா பொதுவா சொல்லும் போது மக்கள்னு சொல்றோம். விலங்குகள் வந்து பல விலங்குகள் இருக்கின்றன. அதில் நம்ம விளக்கமா சொல்லாம மொத்தமா சொல்லும்போது விலங்குகள்னு சொல்றோம். பொது பெயரா சொல்லும் போது அது சாமானியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டமா சொல்லும் போது இப்போ மாணவர்கள் அப்படி சொல்றோம், மாணவிகள்னு சொல்றோம். அப்ப குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு மாணவன், ஒரு மாணவி, இப்படி தனித்தனியா நம்ம சொல்ல போறோம். அது ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடியது. அது போல இது இந்த சாமானியம் வந்து இது அழிவற்றதாகவும் ஒன்றாய் பலவற்றிலும் காணப்படுவதுமாகும். எல்லா பொருளும் போதலும் நிற்றலுக்கும் பொது குணமாகும். அதுபோல சாதலும் வாழ்தலும் பொது இயல்பு. உயிர்களுக்கு வந்து பொதுவான இயல்பு வந்து எல்லா உயிரினங்களும் வாழுது, எல்லா உயிரினங்களும் சாகுது. அப்ப பொதுவான குணங்கள் வந்து இந்த இறத்தலும் பிறத்தலும் பொதுவான உயிர்களுக்கு உண்டான பொது கருத்து, பொது குணங்களாகும். எல்லா பொருளுக்கும் போதல் நிற்றம் பொது குணம் பொருளுக்கு. அது போல உயிர்களுக்கு போதலும் சாதலும் வாழ்தலும் பொது இயல்பா இருக்கு. விசேடம் என்று பர்டிகுலாரிட்டி. விசேஷம் என்பது விசேடமாவது ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தனித்தன்மையாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் உண்டு. இக்குணமே அதனை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. விசேஷித்த குணம். ஒரு பொருள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒன்றிற்கு உள்ள சிறப்பு குணம் தான் அதனுடைய விசேஷித்த தன்மை. விசேஷமாக ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ள தனித்தன்மை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விசேஷ தன்மை உண்டு. எல்லா பொருளுக்கும் ஒட்டுமொத்தமா இருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்குன்னு, ஒரு மனிதருக்குன்னு தனித்தனி ஒரு விசேஷ தன்மை வந்து உண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணம் உண்டு. இக்குணமே இதனை மற்றொன்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அணுக்கள், காலம், காற்று, வான், உயிர், மனம் என்பவைகள் சிறப்பியல்புகளை பெற்றிருக்கின்றன. பொருட்களை ஓரினப்படுத்தினாலும் அவற்றுக்குள்ள சிறப்பியல்புகளால் அவைகள் வேறுபடுகின்றன. பொருட்கள் தான் அப்படின்னு நம்ம ஒன்னா சொன்னாலும் அதுக்குள்ள சிறப்பு இயல்புகள், அவற்றிற்கு உள்ள சிறப்பு இயல்புகள்னால அவை வந்து வேறுபடுகின்றன. எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பொருள் வந்து வேறுபட்டு நிற்குது, வேறுபாடுகள் வந்து காணப்படுகிறது. சமவாயம் என்பது சமவாயமாவது பகுதிக்கும் அவற்றுடைய முழு பொருளுக்கும் உள்ள தொடர்பு ஆகும். அது ஒன்றே ஆகும். அதாவது குணமும் குணத்திற்குரிய பொருளும்
தொழிலும் தொழிலுக்குரிய பொருளும் உள்ள தொடர்பை சமவாயம் எனப்படுவது. அதாவது குணம் குணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல குணம் ஒரு பொருளுக்கு உள்ள ஒரு பொருள் ஒரு பகுதிக்கும் அவற்றையுடைய முழு பொருளுக்கும் உள்ள தொடர்பு. பகுதினா ஒரு சேர் இருக்குன்னா சேர்ல ஒரு கால் இருக்கு. அப்ப அந்த ஒரு காலும் அந்த சேருக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்புனா அதுலதான் அது இருக்கு. ஆனா அது தனியா இல்ல. அது பொருளோட ஒரு தொடர்புலதான் இருக்கு. அப்ப அது சேர்ந்துதான் ஒரு பொருளாகுது. அதாவது குணமும் குணத்திற்குரிய பொருளும், தொழிலும் தொழிலுக்குரிய பொருட்களும் உள்ள தொடர்பு. தொழில்னா அதுக்குரிய தொழில். இந்த தொழிலை செய்யறதுனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த குணத்தை உடையதாக இருக்கிறதுனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, அது குணத்தை வைத்து சொல்லப்படுகின்ற அந்த பொருளுடைய சிறப்பு தான் சமவாயம் என்று அழைக்கப்படுகிறது. இன்மை. இன்மையானது ஒரு பொருளின் இல்லாமையை குறிக்கும். அது முன்பு இல்லாமை, அழிவுபட்டு இல்லாமை, என்றும் இல்லாமை, ஒன்றில் இல்லாமை என 4 வகைப்படும். இன்மையானது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றோம். அந்த பொருள் அழிவுபட்டு போய் இல்லாம முன்பு இல்லை, ஆனா அது இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப முன்பு இல்லாம இருந்தது இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு. அழிவுபட்டு இல்லாமை, ஒரு பொருள் அழிந்து போச்சு, அப்ப இப்போதைக்கு அது இல்லை, அது அழிந்து போனது. என்றும் இல்லாம ஒரு பொருள் இல்லவே இல்லை, அது எப்பவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒன்றில் இல்லாமை, ஒன்றில் இல்ல, அதுல இல்ல, ஆனா இதுல இருக்கு அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சொல்லப்படுது. 4 வகைப்படும். இன்மையாத ஒரு பொருளின் இல்லாமையை குறிக்கிறது. அது முன்பு இல்லாமை, அழிவுபட்டு இல்லாமை, என்றும் இல்லாமை, ஒன்றில் இல்லாமை என 4 வகையா சொல்லப்படுகிறது. இவ்வாறு 7 வகை பொருட்களின் இயல்பை உணர்த்த உயிர் அறிவின்றி கல்லென கிடக்கும். இந்த 7 வகை பொருட்களின் இயல்பை உணர்த்த உயிர் அறிவின்றி கல்லென கிடக்கும். அதுவே வீடு பேராகும் என வைவாடிகள் கூறுவது சிறப்புடையதாகும். உயிர்கள் அறிவின்றி கல்லென கிடக்கணும். உயிர்கள் எந்த நிலையிலையும் எதையும் சார்ந்து இல்லாம எதுவுமே இல்லை. அதனுடைய இயல்பு என்ன, அதுக்குள்ள அந்த வினைகள், அது அவங்க செய்யக்கூடிய அந்த பாவங்கள், உயிர் செய்யக்கூடிய அந்த பாவம், அது எதுவுமே இல்லாம அது தன்னையே மறந்து தன்னிலை அறியாமல் தன்னை ஒண்ணுமே இல்லை, ஒரு கல் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைக்கு அந்த உயிர்கள் வரும்போதுதான் அது வீடு பேறு அப்படின்ற ஒரு மோட்ச நிலையை அடையிறதுக்கு வாய்ப்பா ஏதுவாக இருக்கு என்று கூறப்படுகிறது. உடலை உருவாக்கும் வினை பிறவியிலிருந்து விடுபடுவதே விடுதலை என்று ஐசேல்கம் கூறுகிறது. உயிர் என்னும் ஆன்மா தனது அறியாமையினால் செய்யும் செயல்களினாலே பிறவி சுழற்சி உருவாகி துன்பம் அனுபவிக்க நேரிடுகிறது. கர்ம விதிகளின்படி ஆன்மா தான் செய்யும் செயல்களுக்கேற்ற விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். கர்ம வழியானது இறைவனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இறைவனே அணுக்களை இயக்கி உலகின் பொருள்களை தோற்றுவிக்கின்றான். இவ்வாறு தோற்றம் பெற்ற உயிரானது அறியாமையினால் இன்பம் பெறுதல் வேண்டி பல்வேறு பாவச் செயல்களுக்கும் ஆட்பட்டு விடுகின்றது. இதனால் பிறப்பு இறப்பு தொடர்கின்றது. உடலை உருவாக்கும் வினை பிறவியிலிருந்து விடுபடுவதே விடுதலை என்று வைசேரியம் கூறுகிறது. இப்ப முற்பிறவிகள் செய்கின்ற வினையின் காரணமாக அந்த வினைகளை களைந்து போடாத பொழுது, அந்த வினைகளை செய்து தீர்க்காத பொழுது, அந்த உயிர்கள் மறுபிறவி எடுத்து மறுபிறவியில் அந்த வினைகளை கழிப்பதற்காகவே அடுத்த பிறவிகளை அது உயிர் எடுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆன்மா தனது அறியாமையில், அதாவது உயிர் என்னும் ஆன்மா தனது அறியாமையினால் செய்யும் செயல்களினாய் பிறவி சுழற்சியை உருவாக்கி துன்பம் அனுபவிக்க நேரிடுகிறது. இந்த வினைகள் செய்யும் போது, பாவ வினைகள் செய்யும் போது, அந்த பாவ வினைகள் அவரது உயிர்களை ஆட்கொண்டு அந்த உயிர்கள் அந்த பாவ வினைகளை தீர்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த வினை பயன் அந்த உயிரை இந்த ஆன்மாவை பற்றி கொண்டிருக்கும். அப்படி பற்றி கொண்டிருக்கிற பாவங்கள் அது உயிர்களின் மறுபிறவிக்கு வழிவகுக்கிறது. பிறவி சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். எப்போ அந்த உயிர்கள் அந்த கர்ம விதிப்படி அதெல்லாம் செய்து செயலுக்கேற்ற விளைவுகளை அனுபவிக்கிறோம், அப்பதான் அதுல இருந்து இந்த கர்மத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது.
கர்ம விதிகளின்படி ஆன்மா தான் செய்யும் செயலுக்கேற்ற விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். எந்த ஒரு உயிரும் தான் செய்யற செயலுக்கேற்ற விளைவுகளை அது அனுபவித்தே ஆகும். அந்த பிறவியில அந்த செயல்களை அந்த ஆன்மா அனுபவித்து முடிந்தா தீர்ந்தா அது மோட்சத்துக்கு போகும், அல்லது விடுதலை, அந்த ஆன்மா விடுதலை பெறும். அப்படி செய்யாத பட்சத்துல கர்ம வழியானது இறைவன் கட்டுப்பாட்டில் உள்ளது. கர்மம் அந்த செஞ்சானா அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. அந்த செயலுக்கும் செயலுடைய பலன், அந்த வினையும் வினையுடைய பலன் அது வந்தே தீரும். வரும்போது அது மறுபிறப்பு என்ற அல்லது பிறவி சுழற்சியின் மூலமாக அந்த துன்பத்தை மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய அனுபவிச்சுதான் ஆகணும். அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த காலங்கள் பத்தாத போது அடுத்த பிறவி எடுத்து அந்த பிறவிகளுக்கும் அந்த காலங்களை அனுபவிக்குது. அப்ப பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. அந்த பிறப்பு இறக்கும் பொழுது மறுபடியும் பிறப்பு தொடர்கிறது. பிறப்பும் இறப்பும் மாறி மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆசை, வெறுப்பு போன்றவற்றிற்கும் உயிரானது ஆட்படும் பொழுது தர்மம் அதர்மம் கண்களுக்கு புலப்படாத ஆற்றல் சேமிக்கப்படுகின்றது. ஆதலால் உடலிலிருந்து விடுபடுவதே விடுதலை. கண்களுக்கு புலப்படாத ஆற்றலின் தொடர்பை விடுத்து பிற பொறி தொடர்புகளையும் நீக்கும் பொழுது பிறவி சுழற்சி நின்று விடுகிறது. உண்மையான அறிவு தன்முனைப்பை போக்குகின்றது. பின்பு பிறவிக்கான உள்நிலைகளை அளிக்கின்றது. அப்பொழுது ஆன்மா விடுதலை பெறுகின்றது. ஆசை, வெறுப்பு போன்றவற்றிற்கு உயிரானது ஆட்படும் பொழுது தர்மோ அதர்மோ அல்லது கண்ணுக்கு புலப்படாத ஆற்றலும் சேமிக்கப்படுகின்றது. ஆசை, வெறுப்பு போன்றவற்றை உயிர்கள் எந்த அளவுக்கு அதற்கான அந்த இடத்தை கொடுக்குது, அல்லது தர்மம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த உயிர்கள் எந்த அளவுக்கு அதர்மம் பண்ணுது தர்மம் பண்ணுது, அதை பொறுத்தே அவனுடைய வினை, அந்த உயிர்களுடைய ஆன்மாக்களுடைய வினை பயன் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதனால் உடலிலிருந்து விடுபடுவதே விடுதலை. கண்களுக்கு புலப்படாத ஆற்றலின் தொடர்பை விடுத்து கண்களுக்கு புலப்படாத ஆற்றலின் தொடர்பை விடுத்து பிற பொறி தொடர்புகளையும் நீக்கும் பொழுது பிறவி சுழற்சி நின்று விடுகிறது. கண்ணுக்கு புலப்படுற ஆற்றலும் சரி, கண்ணுக்கு பிற பொறி தொடர்புகள், பிற பொறினா ஐம்பொறிகள் மூலமாக பெறப்படுகின்ற அல்லது செய்யப்படுகின்ற வினைகள், அதெல்லாம் நீங்கும் பொழுதுதான் பிறவி சுழற்சி நீக்கும். அந்த பிறவி அது முடிவடைகிறது. உண்மையான அறிவு தன்முனைப்பை போக்குகின்றது. உண்மையான அறிவு கடவுளை அறிகிறது, தான் செய்திருக்கிற வினைகளை அறிந்தது கழிக்கிறதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுவது. இது போன்ற தன்முனைப்பை அறிவு, உண்மையான அறிவு தன்முனைப்பை போக்குகின்றது. பின்பு பிறவிக்கான உள்நிலைகளை அளிக்கின்றது. பிறவிக்கான உள்நிலைகள் அடுத்த பிறவி அது தொடராத வகையில உள்நிலைகள்ல இருக்கின்ற செயல்பாடுகளை அளிக்கின்றது. அப்பொழுது ஆன்மா விடுதலை பெறுகின்றது. முத்தி நிலை அப்படின்றது அறியும் தன்மை ஒன்று, கான்சியஸ்னஸ். இரண்டாவது இன்பம், பிளஷர். மூன்றாவது துன்பம், சஃபரிங். 4 ஆசை, டிசையர். வெறுப்பு, அட்வர்ஷன். நோக்கம், மோட்டிவேஷன். நியாயம், ரைச்சியஸ்னஸ். அநியாயம், அன்ரைச்சியஸ்னஸ். இறந்த கால செயல்களின் மனநிலை, predisposition due to past action போன்ற ஆன்மா தன்னுடைய 9 வகை பண்புகளிடம் இருந்து விடுபடுதலை முக்தி என சரிதரா என்னும் அறிஞர் குறிப்பிடுகிறார். அது அறியும் தன்மை. முக்தி நிலை என்பது அறியும் தன்மை. அறியும்னா தன்னைத்தான் அறிகிறது. ஒரு ஆன்மா தன்னுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்வது, அறிந்து தான் எந்த நிலையில் இருக்கின்றோம், அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, நம்மளுடைய வினைகள் என்ன அப்படின்றத உணரக்கூடிய தன்னை அறியும் தன்மையை, அது அந்த உணர்வுள்ள தன்மை வரும் பொழுது அந்த முக்தி நிலைக்கு வழிவகுக்கிறது. இன்பம், துன்பம். இன்பம், துன்பம். இன்பங்கள் பிற உயிர்களை பாதிக்காத வகையில் அந்த இன்பமும் இருக்கணும். பிற உயிர்களுக்கு துன்பத்தை கொடுக்காத வகையில் இருக்கணும். ஆசைகள் துன்பத்தை கொண்டு வரக்கூடிய ஆசைகளாக இருக்கக்கூடாது. வெறுப்பு, பிறரை வெறுக்காத வண்ணம், வெறுப்புகளை காட்டாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். நோக்கம் இறை நோக்கமாக இருக்க வேண்டும். நல்லெண்ணங்களாக நல்லோக்கமாக இருக்க வேண்டும். இறைவனை அடையக்கூடிய நோக்கமே இது ஒரு நோக்கமாக இறைவனை அடையணும். இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடணும், இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும். நியாயம்,
ரைச்சியஸ்னஸ், நியாயம், எல்லாமே நியாயமாக செய்ய வேண்டும். அதாவது நீதியோடு செயல்பட வேண்டும். அநியாயம் செய்தல் கூடாது. அநியாயம் பிறருக்கு வந்து அநியாயம் செய்தல் கூடாது. சொல்லால் செயலால் கூட அநியாயம் செய்யாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும். இறந்த கால செயல்களின் மனநிலை, இறந்த காலத்தை குறித்ததான அந்த மனநிலையில் தான் என்ன செய்திருக்கிறோம், அது எந்த தவறுகள் செய்திருக்கிறோம், அதை விட்டுவிட வேண்டும் என்ற அந்த உணர்வு தோன்ற வேண்டும். போன்ற ஆன்மா தன்னுடைய 9 வகையான பண்புகளிடமிருந்து விடுபடுதலை முக்தி என சொல்றாரு. துன்ப நீக்க மார்க்கத்தின் மூலம் மட்டுமே வீடு பேறு பெற இயலாது. துன்ப நீக்க மார்க்கத்தின் மூலம் மட்டுமே வீடு பேறு பெற இயலாது. காரணம், பழைய துன்பத்தின் நினைவாகிய சம்சாரம் ஆன்மாவில் இருக்கும். இதன் மூலம் துன்பம் மீண்டும் தொடரும். துன்பம் நீக்க மார்க்கம் அப்படின்னா துன்பம் நீக்கிறதுனால மட்டும் இல்லை, துன்பப்படுற அந்த காரியங்கள் அந்த செயல்பாடுகள்னால மட்டும் இல்லை, அதை நீக்கிறதுனால மட்டும் இல்லை. சம்சாரம் அப்படின்றது வந்து பழைய துன்பத்தின் நினைவாகி சம்சாரம். பழைய துன்பங்கள் வந்து பழைய வாழ்க்கையில இருக்கிற அந்த துன்பங்கள் வினைகள் எப்பொழுதுமே அடுத்தடுத்த பிறவிகள்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த சம்சார பந்தம் அப்படின்றது வந்து அந்த தொடர்புலேயே இருக்கிறது. அப்ப அது வந்து அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கக்கூடியதா இருக்கு. இதன் மூலம் துன்பம் மீண்டும் தொடரும். துன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது அங்க வீடு பேறு என்ற நிலைக்கு வழி இல்லாமல் போய்விடுகிறது. துன்ப நீக்க மார்க்கத்தின் மூலம் மட்டும் இல்ல, வீடு பேறு பெறதுக்கு வந்து பழைய முற்றிலுமாக துன்பமும் துன்பத்துக்கான நினைவுகளும் அளிக்கப்பட வேண்டும். அப்படி இந்த எல்லா துன்ப நினைவுகளும் அளிக்கப்பட்டு மனம் ரம்மியமான நிலையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு வினைகளுடைய தாக்கங்களும் வினைகளுடைய செயல்பாடுகளின் மூலம் ஏற்பட எந்த தாக்கங்களும் மனதில் இல்லாத வண்ணம் அவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும். இறை நோக்கத்தையே மையமாக கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். எனவே யோக சாதனங்கள் ஒன்றினால் மட்டுமே துன்பத்திற்கு காரணமான சம்சாரத்தினை களைய முடியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த ஸ்கூல்ல சொல்லும்போது யோக சாதனம் ஒன்றால் மட்டும்தான் துன்பத்திற்கு காரணமான சம்சாரத்தினை களைய முடியுன்றாங்க. அதனால யோக பயிற்சி தான் வீடு பெற்றுக்கு வழி என்று வைசிரியம் கூறுகிறது. அதாவது அப்ப யோகம் வந்து என்னன்னா, மெந்தி தத்துவத்தில் ஒரு 8 வகையான யோகம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது யாமா, நியமா, ஆசனம், பிரத்யாகாரா, பிராணாயாமா, சமாதி அப்படின்ற இது இருக்கும். இப்ப என்னன்னா, உயிர்கள் வந்து அது யோகாசனம் செய்யும் போது முதலாவது வந்து யாமம் நியமம், அதாவது நம்ம எப்படி வந்து உட்காரணும், எப்படி இந்த ஆசனம் வந்து செய்யும்போது எப்படி உட்காரணும், தன்னை வந்து எப்படி ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கணும், இடத்துல வந்து உட்கார வைக்கணும், மனசையும் சரி உடலையும் சேர்த்து எப்படி உட்கார வைக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து நியமம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் உட்காரணும், இங்கதான் இருக்கணும், இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. மூணாவது வந்து ஆசனங்கள் வந்து நமக்கு தெரியும். ஆசனம் வந்து உடலை வந்து ஒருமுகப்படுத்துறது. பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு விடுதல மூச்சை வந்து சீராக்குறது. மூச்சு விடுவது எப்படின்னா, உடலுக்கு வந்து நிதானமா அந்த உடலையும் மனதையும் சேர்த்து ஒன்றிணைத்து செய்யப்படக்கூடியது. அது வந்து பிராணாயாமம். பிரத்யாகாரம் அப்படின்றது பிரத்யாகாரம் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம். மனசை வந்து நம்ம உடலை வந்து நம்ம ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சுக்கோம். அப்ப அந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்துது. வெளி உலகத்துல அந்த அலை பாயாத மனசை ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து நிறுத்தி அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த மனசை வந்து ஒவ்வொரு நம்ம உறுப்புகள் மேல இப்ப 8 பகுதியா வந்து உறுப்புகளை பிரிச்சு அந்த 8 பகுதியிலும் அப்படி ஒவ்வொரு பகுதியா அந்த மனம் வந்து ஒவ்வொரு பகுதியா மனசை வந்து ஒவ்வொரு பகுதியும் கொண்டு செல்றது. அப்ப தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு படிப்படியா அந்த மனசை வந்து அந்த உடலோட ஒன்றி போற மாதிரி பண்றது. அந்த உடலை விட்டு மனசு வெளியில போகாம அது கான்சன்ட்ரேஷன் பவரோட அது இருக்க வேண்டியது. தியானம்ன்றது வந்து மனசுல வந்து அந்த ஒருநிலைப்படுத்திய அந்த நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம இருக்கோமோ, அப்ப நம்ம எதெல்லாம் நம்ம விட்டு விட வேண்டும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கும், நம்ம எப்படி அந்த வினைகளை
வினைகளை வந்து நீக்கலாம். அப்படியே அந்த உலக காரியங்களை போட்டு அப்படியே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம அப்படியே இறைவன் அடையிறக்க என்ன வழி, இதை விட்டு நம்ம எப்படி சரியான வழியில் எப்படி போவோம் அப்படின்ற ஒரு நோக்கம், என்ன நோக்கத்துக்காக நம்ம இருக்கோமோ அந்த நோக்கத்தை பத்தி தியானிச்சுக்கிட்டே இருக்கிறது. சமாதின்றது அது அடுத்த நிலைக்கு போயிடும். இது எல்லாமே எல்லாம் ஒரு நிலையில வந்து மனசு ஒன்றி மனதும் உடலும் ஒன்றி இணைந்து அப்படியே அந்த ஒரு நிலைக்கு வர்றது. சமாதின்றது ஒரு கல் மாதிரி கிடக்கிறது. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து நம்ம ஒண்ணுமே இல்லை, இறைவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வர மாதிரி அந்த உணர்வு வந்து நமக்கு வந்துடும். அப்போ நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம ஒரு கல் அப்படின்ற ஒரு இதுக்கா அப்படி சொல்ற கூடிய ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம வரோம். அப்படி வரும்போதுதான் அந்த வீடு என்ற வழியை வந்து அடைய முடியும். உயிர்களுக்கு அப்பொழுதுதான் விடுதலை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை, விடுதலை அப்படின்ற நிலைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாங்கியம் வந்து வைசேசியம் அப்படின்ற இந்த விசேஷித்த தன்மையே இந்த 6 ஸ்கூல், அதாவது இந்திய தத்துவ தரிசனங்கள் 6ல இது ஒன்று. மற்ற இது வந்து என்ன வைதிக சமயம்னு சொல்றாங்க. அந்த வைதிக சமயம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கடவுளை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கடவுள்னா வேதங்களை ஏற்றுக்கொள்ள, இந்திய தத்துவங்கள் எல்லாமே வந்து வேதங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறதும் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாததுமான 2 பிரிவா இருந்துச்சு. அப்ப சமணம், பௌத்தம், சார்வாக்கம், இந்த 3 பள்ளிகள் 3 வேதங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இவங்க வந்து இந்த 4 ஸ்கூலும் நியாயம், வைசேசிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சம், வேதாந்தம், இந்த 6 தத்துவ தரிசனங்களும் கடவுள் வேதங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறது. இதுல வந்து நியாயம், வைசேசிகம் அப்படின்றது வந்து என்னன்னா, கடவுளோட இன்னும் ஒரு இது வந்து நியாய ஸ்கூல் கடைசியாக வந்து சேர்ந்து வந்தது. அதாவது கடவுளை ஏத்துக்கிறோம், இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்க வந்து நிரூபிக்கும் போதுதான் அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப நியாய ஸ்கூல் என்ன சொன்னா, அதை நிரூபிக்கும் போது நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தர்க்க முறையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. தர்க்க முறை அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளை வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்ப அது என்னன்னா, இப்ப மலையில வந்து ஒரு மலை இருக்கு, மலை வந்து மலையில தீ எரியுது. இதுதான் ஒரு கான்செப்ட், ஒரு பிரிமிசஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப மலை தீ எரியுது. அப்ப பிரதினா அப்படின்னு அது சொல்லக்கூடிய, அப்ப அது தீ எரியும் போது அடுத்து வந்து அடுத்து அவ என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அங்க புகை மலை இருக்கு, ஏன்னா அங்க தீ எரியுது அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லும்போது, அப்ப அங்க ஏன்னா அங்க புகை வருதுன்னும் போது, அப்ப ஏன்னா பிகாஸ் வந்து ஹீஸ் ஃபயர் அப்படின்னா, அப்ப ஹீ ஸ்மோக், அப்ப அங்க புகை வருது. அப்ப புகை இருக்குன்னா எப்படி வருதுன்னா, எங்கெல்லாம் தீயெரியுதோ, 3ஆவதாக சொல்லும்போது உதாரணம், எங்கெல்லாம் தீயெரியுதோ அங்க எல்லாம் புகை இருக்கும். அப்ப புகை இங்க வந்திருக்கு, அப்ப தீ அங்க எரியுது அப்படின்னு. அப்ப அடுத்ததுல வந்து அப்ப அங்க புகை இருக்கு, அடுத்து வந்து சொல்றாங்க. அப்ப எங்கெல்லாம் தீ எரியுதோ அங்கெல்லாம் புகை இருக்கு, அப்ப அங்க புகை இருக்கு. அப்பனா அப்ப தேர்ஃபோர் லாஸ்ட்ல அங்க மலையில தீ எரியுது. அதுதான் இப்ப இவங்க என்னன்னா 5 கொள்கையில வந்து பொதுவா வந்து வெஸ்டர்ன் பிலாசபிகள்ல வந்து அரிஸ்டாட்டில் இவங்க 3 காரணம் 3 சொல்லியிருப்பாங்க. மிடில் மேஜர் பிரின்சஸ், மிடில் பிரின்சஸ், மைனர் பிரின்சஸ், அது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இந்த 3ஐயும் இவங்க வந்து விரிவா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வகையா 5 நிலையில வந்து இவங்க சொல்றாங்க. அவங்க வந்து இப்ப இதுல சொல்லும்போது இப்ப எல்லா மனிதர்களும் வந்து இறக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சாக்ரட்டிஸும் இறக்கக்கூடியவர்கள். அப்ப சாக்ரட்டிஸ் ஒரு எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள்னா, அப்ப சாக்ரட்டிஸ் ஒரு மனிதர் அப்படின்னா, அப்ப சாக்ரட்டிஸும் இறந்துருவார். அப்ப மிடில் டேம், மைனர் டேம், மேஜர் டேம், இதை வச்சுதான் அந்த கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது இவங்க வந்து ஏன்னா மலையில தீ எரியுது, அந்த தீ வந்து ஏன்னா புகை வர்றதுனால அங்க தீ எரியுது. அப்ப எங்க எல்லாம் தீ இருக்கோ அங்க எல்லாம் புகை வரும். அப்ப அங்க புகை வரும், மலையில புகை வருதுன்னா அப்ப மலையில வந்து தீ இருக்கு அப்படின்னு இவங்க 5 பிரிவா வந்து பிரிச்சு அதை சொல்றாங்க. அது வந்து பிரமாணங்களை வந்து அப்படி ஒரு 5 பிரிவா பிரிச்சு விளக்கம் சொல்றாங்க நியாய ஸ்கூல்ல. தத்துவ கோட்பாடுகள் வந்து எல்லாமே வந்து
தர்க்க முறையில தான் இருக்கும். ஒரு பொருள வந்து சொன்ன உடனே அப்படியே ஆம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையினர் இவங்க கிடையாது. பெர்செப்ஷன் அப்படின்றது வந்து நேரடியா பார்க்கணும். அது ஐம்புலன்களால் அறியக்கூடிய அறிவின் மூலமாக பெறப்படுகின்ற அறிவு. ஒரு பொருள் இருக்கின்றது வந்து அதை ஐம்புலன்களால் அறிய வேண்டும். அப்படி அறியப்படும் தான் அந்த பொருளினுடைய ஈர்ப்பு இருக்கு, அது உண்மைதான், அவை அப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவங்க வர்றாங்க. இன்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து அது 3 வகையா சொல்லப்படலாம். அந்த இன்ஃபரன்ஸ் வந்து ஒரு அனுமானமா தான் சொல்றாங்க. ஏன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கா, புதுசா அது எதையும் சொல்ல முடியாது. ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அறிவிலிருந்து புதிதாக ஒரு அறிவை பெறும்பொழுது அது வந்து ஒரு அனுமான அறிவுன்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்னது போல அதுல வந்து ஈரமா இருக்கு, இப்ப ஈரமா இருக்கு, இந்த இடத்துல குளிர்காற்று அடிக்குது அப்படின்னா மழை வந்திருக்கும், அதனால மழை வரப்போகுது, அதான் குளிர்காற்று அடிக்குது, அது மேகம் பறக்கிறதுக்கு மழை வரப்போகுது. அப்ப வெள்ளம் வந்திருக்கு, வெள்ளம் வருதுன்னா அப்ப மேல மலைகள்ல வந்து மழை பெய்திருக்கும், அதனாலதான் வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வந்து மலையில புகை எங்க இருக்கும், அங்க தீ வருது, அப்ப புகை வருது அப்படின்னா அங்க தீ இருக்கு. அப்போ ஒரு உண்மையிலிருந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரு உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதன் மூலமா தான் இது வருது, ஒரு அனுமானத்துக்குள்ள வர்றது, அது இன்ஃபரன்ஸ். உபமானம் வந்து ஒரு பொருளை வந்து உபமானமா சொல்றது. ஒரு தெரிஞ்ச ஒரு பொருள் இருந்து தெரியாத ஒரு பொருளை வந்து விளக்கம் முற்படுறது தான் இது உபமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 4வதாக ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதத்துக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர் வந்து இருக்கும். இப்போ எந்த சமயங்கள்ல எந்த மதத்துலையும் அந்த கடவுளை பற்றியான, அது உலக இருப்பை பற்றியான எந்த விளக்கங்கள் அது சூத்திரமாகவும் மந்திரங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த மதத்தினுடைய அல்லது அந்த கடவுளுடைய அல்லது அந்த உலக இருப்பினுடைய உண்மையை வந்து எடுத்து கூறுறதான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. ஏன்னா அது முன்னாடி உள்ளவங்க வந்து அவங்க அனுபவத்துல அவங்க கண்டு உணர்ந்து அவங்க அனுபவிச்ச அந்த காரியத்தை அவங்க இதுல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. அதாவது பெர்செப்ஷன் பெருசா அதாவது சப்தா பெருசா அப்படின்னு வரும்போது சப்தாவுக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்போ முக்கியத்துவம் வந்து அதுக்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து வைசேசிகம் அப்படின்னு சொல்லும்போது அணுக்கள் தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கணாதர் அப்படின்றது வந்து அவர் அந்த கணாதர் தான் அதோட ஃபவுண்டர். அவர் வந்து அணுக்களுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த உலகத்துடைய தோற்றமே இந்த அணு தான். அது ஒரு மலையில இருக்க கல்லெல்லாம் வந்து பெருசா இருக்கும், அப்படியே உடஞ்சு மழையும் காற்றுலையும் வந்து அப்படியே உடஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அப்படியே மாறி கடைசியில் அது கீழே வரும்போது அப்படியே மண் துகள்களா மாறி அது பொடியா போயிடும். அது மாதிரி சின்ன கல் வந்து பாறைகள்ல வந்து மலைகள் எல்லாம் வளருது, கொஞ்சம் கொஞ்சம் பெருசா அப்படியே வளருது, சின்ன கல்லா இருக்கும், அப்படியே பெருசா இருக்கும். அதாவது அது எரிக்காத போது, தீப்படாத போது, அதை எதுவும் பண்ணாத போது அந்த அதுக்கான ஒரு வளர்ச்சி வந்து உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த வளர்ச்சின்ற வந்து அந்த மாற்றங்கள் உலகத்தில் நடைபெறுகின்ற அந்த பிரபஞ்சத்துல நடைபெறக்கூடிய இந்த அணுக்களுடைய மாற்றம், இந்த அணுக்களுடைய சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பொருட்களை அல்லது உலகத்தை உண்டாக்குறது. பிரபஞ்சத்தை உண்டாக்குறது இந்த பொருட்களின் கூட்டுத்தன்மை தான். அதோட காம்போசிஷன் இந்த உலகத்தை உண்டாக்குறது. இப்படி வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து உலக தோற்றத்துக்கு வந்து பல காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. சிலர் வந்து நீர்னால ஆகுது, தேர்ட்ஸ் வந்து நீர்னால ஆகுதுவார், சிலர் வந்து நெருப்புனால ஆகுது, சிலர் வந்து காற்றுனால ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இப்ப இந்த வைசேடிக கொள்கைக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அணுக்கள் மூலமா தான் உண்டாகுது, அணுக்களின் சேர்க்கை தான் எனக்கு தெரியாத அணுக்கள் மூலம் அது வந்து கூட்டுத்தொகையா அது பெருசாகுது. சின்னதா இருக்கும்போது அணுக்கள், பெருசா இருக்கும்போது மகத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுக்களின் சேர்க்கை தான் இந்த எல்லா உருவாக்கங்களுக்கும் பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது.